நண்பர்களே வணக்கம். அருண் ஐபிஎஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், சென்னை காவல்துறை ஆணையர். இவர்தான் ஜனவரி 5ஆம் தேதி நாம் நடத்த இருந்த போராட்டம், அதானி ஊழல்களுக்கு எதிராக மத்திய மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டு நடத்த இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்தவர். என்ன காரணத்துக்காக அனுமதி மறுத்தார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் நம்ம வந்து ஒரு கடிதம் அமைச்சிருக்கிறோம். ஒரு லவ் லெட்டர்னே சொல்லலாம். அறப்போர் இயக்கத்திலிருந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை நீங்க பார்க்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை வித் லவ் ஃப்ரம் அறப்போர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர் மனசாட்சியை நாம் கேள்வி கேட்டுள்ளோம். நீங்கள் எதற்காக ஐபிஎஸ் படித்து வந்தீர்கள்? நீங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய நேரம் இது. அதற்கான ஒரு சில விஷயங்களை தான் நாம் இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு நாங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் அனுப்புறோம் அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிட்டுட்டு, நீங்கள் இன்று போராட்ட அனுமதியை மறுத்தது ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா இன்னைக்கு சோசியல் மீடியால பல இடங்கள்ல மாறி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில வள்ளுவர் கோட்டத்துல டிராபிக் கன்ஜெஷன் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொன்ன காரணமாக இருக்கட்டும், அதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உருவாகும் அப்படின்னு சொன்ன பொய்யாக இருக்கட்டும், இது எல்லாம் இன்னைக்கு ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா இருக்கு. இன்ஃபேக்ட் அதே டேட்ல நீங்க வந்து சைதாப்பேட்டையில கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய ஏரியால பப்ளிக் மீட்டிங் திராவிட கழக ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமா வெளியே வந்திருக்கு. அதற்கு ஏதாவது எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கிறீங்களா? போட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் திமுக வந்து பண்ணாங்க. மற்றவர்கள் போராட்டம் பண்ணா அங்க போலீஸ பஸ்ஸை குவிச்சு அனுமதி கொடுக்கலன்னா உள்ள வரும்பொழுதே கைது பண்ணி ஏத்திட்டு போயிருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா டிஎம்கே ஆட்களுக்கு நல்லா சைதாப்பேட்டையில நல்லா பேசுங்க, கனிமொழி பேசுங்க, மாறன் எல்லாம் பேசுங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டீங்களா, அதுக்கப்புறம் நாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் யாருமே அந்த எஃப்ஐஆர் கண்ணில் பார்த்தது கிடையாது. ஊடகவியாளர்கள்லாம் ஏதோ அவங்க சொன்னாங்கன்ற வச்சு போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த எஃப்ஐஆர்ல கனிமொழி பேர் இருக்கா, மாறன் பேர் இருக்கா, RS பாரதி பேர் இருக்கா, யார் பேர் இருக்கு யாருக்கும் தெரியாது. 38 மாவட்டங்கள்ல பண்ணியிருக்கிறாங்களா, 38 எஃப்ஐஆர் ஃபைல் இருக்கா, எதுவுமே தெரியாது. அப்போ இதெல்லாம் ஒரு டிராமா. அப்போ நாம இதை தான் சொல்றோம். அருண் சார், நீங்க இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமாகவும் எதிர்கட்சிக்கு வேறு விதமாகவும் செய்யும் பொழுது யூ ஹவ் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக் ஆன்லைன்ல, சோசியல் மீடியால, மற்ற இடங்கள்ல. உண்மையிலேயே இதற்கு தான் நீங்கள் ஐபிஎஸ் படித்து வந்தீர்களா? உண்மையிலேயே இதற்கு தான் நீங்கள் ஐபிஎஸ் படித்து வந்தீர்களா? டெக்னிக்கலா பார்ப்போம். நீங்க சொல்றீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உருவாகி விடலாம் அப்படின்னு ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனுக்கு கொண்டு போறீங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஒருவேளை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உருவாகி விடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசால் ஒரு போராட்டத்தை ரத்து செய்ய முடியுமா? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாமா? அதையும் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த லெட்டர்ல. எஸ் ரங்கராஜன் வர்சஸ் ஜக்ஜீவன் ராம் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சின்ஸ் இட் இஸ் அ லிபர்ட்டி கேரண்டீட் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், ஒன்று கூடலுக்கான உரிமையா இருக்கட்டும். இப்போ பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஸ்டாலின் மிக அருமையாக செயல்படுகிறார், செம்மையா பண்றாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு சொல்றதுக்கு இதுக்கு எனக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணுமா? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் வேணுமா? தேவையில்லைல்ல. ஆதரவா பேசுவதற்கு, அரசுக்கு ஆதரவாக பேசுவதற்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் தேவை கிடையாது. யாரும் என்ன வந்து இன்னும் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. எப்போ வந்து ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படும், எப்பொழுது பிரச்சனை ஏற்படும்னா அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசும்போது. அவர்கள் ஒரு ஊழல் பண்றாங்க, அந்த ஊழலுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்கிறீங்க. இன்ஃபேக்ட் ஊழல் செய்யாம இருக்கிறது அரசுடைய கொள்கையா இருக்கணும். இன்னைக்கு இவங்க மாத்திட்டாங்க, அது வேற விஷயம். சோ இப்ப அரசு ஒரு கொள்கை முடிவை கொண்டு வருது, அந்த கொள்கை முடிவு சரி கிடையாதுன்னு ஒரு விமர்சிக்கிறாங்க. அரசுக்கு எதிராக அந்த பேசக்கூடிய, அந்த அரசு கொள்கைகளுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த உரிமை கொடுத்திருப்பதுதான் ஆர்டிகல் 19. சோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்பதே அரசுக்கு எதிராக பேசக்கூடியதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதற்கான உரிமையை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. The state cannot plead its inability to handle the hostile audience problem. என்னால ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும், அதனால என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒரு இமேஜினரி ப்ராப்ளம் சொல்லிட்டு அதனால நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் இவங்க சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அறப்போர் இயக்கம் கேஸ்லயே 2017 நாம வந்து கொள்ளையினை வெளியேறுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அதற்கு ரிஜெக்ட் பண்றாங்க, நம்ம கோர்ட்டுக்கு போறோம். அப்பையும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அரசாங்கம் சொல்றாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, I do not endorse the reasoning of the respondents for rejecting the petitioner's request for the simple reason
that the police department has been created for the purpose of tackling the above problem. அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஒரு உருவாகலாம்னு சொல்றீங்கல்ல, அது உருவாகாம பாத்துக்கிறது தானே சார் உங்க வேலை. போராட்டம் நடத்தினாங்கன்னா பந்தோபஸ்து கொடுங்க, நீங்க அங்க ஆள் போட்டு எந்த இஷ்யூவும் வராம பாத்துக்கணும். அதுக்குதான் போலீஸுங்கிறது கிரியேட் பண்ணிருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை என்ஷூர் பண்றதுக்கு தான் போலீஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை ஒரு காரணமா சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி நாம அப்பொழுது நடத்தின கொள்ளை வெளியேறும் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதற்கு பிறகு நிறைய போராட்டங்களுக்கு நம்ம நீதிமன்றம் போய் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி செய்வதற்கு we believe this is yet another attempt in the rather inglorious record of the Chennai police in the last few days to stifle any attempt at public assembly and expression of opinion. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கடந்த சில நாட்களாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் போராட்டம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அலோவ் பண்றது கிடையாது, இயக்கங்கள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அலோவ் பண்றது கிடையாது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல பார்த்தோம், ஈவன் முல்லை நகர ரெசிடென்ட்ஸ் அவங்க பண்றாங்க, அவங்களது அலோவ் பண்ணல, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அலோவ் பண்ணல, இப்ப நமக்கு அலோவ் பண்ணல. சோ இட் இஸ் வெரி கிளியர், எனி ஒன் அதர் than DMK or DK we won't allow. இதுதான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. சோ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களோட ஹிஸ்டரியே இப்படிதான் இருக்கு. we see this as a strong evidence that தமிழ்நாடு is progressing towards ஒரு undeclared எமர்ஜென்சிக்கான ஒன்றை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இன்று இருக்கிறோம். This is going to have a chilling effect on the state. இது அப்படியே பரவும். இந்த அவர்கள் வந்து எப்படியாவது ஒரு பயத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று நினைத்து அதை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு ஊழலுக்கு எதிரான ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதானி ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காக அதற்கான போராட்டத்தை ஒரு அரசாங்கம் எப்படி நிப்பாட்ட முடியும்? அரசாங்கத்துடைய கொள்கை என்னன்னு கேட்டிருக்கோம். உங்க கொள்கை என்ன? ஊழலா, ஊழல் எதிர்ப்பா? அரசாங்கத்துடைய கொள்கையே இப்ப ஊழலா மாத்திட்டீங்களா? ஊழலுக்கு ஆதரவு அப்படின்னு மாத்திட்டீங்களா? சோ நாங்க ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணா அது வந்து அரசாங்கத்துக்கு எதிர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை நீங்க எடுத்திருக்கிறீங்களா? The unconstitutional letter of rejection for a peaceful protest is clearly intended to quash dissent. இன்னைக்கு dissent இருக்கிறதே வரக்கூடாது. And silence reasonable criticism. நம்ம என்ன பண்றோம்? அரசாங்கத்தை கேட்கிறோம், நடவடிக்கை எடுங்க, அதானி ஊழல் மேல நடவடிக்கை எடுங்க, 3000 கோடி ரூபாய் போயிருக்கு, அதை மீட்டெடுங்க, மின் கட்டணத்தை குறைங்க. ஏன் மக்கள் சஃபர் பண்ணணும்? அதானி கிட்ட இருந்து மீட்டெடுத்து அதை பண்ணுங்க, FIR போடுங்க நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல. இன்ஃபேக்ட் நம்மளுடைய டிமாண்ட்ல பெரும்பாலான டிமாண்ட் மத்திய அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கோம், மாநில அரசாங்கத்துக்கு சில டிமாண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை இவங்க வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. We would like to remind you that you are a public servant who has to work as per the Constitution of India. அதுக்குதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் அமைச்சிருக்கிறோம். நீங்க மறந்துருக்கலாம், ஆனா இந்த அரசியல் சாசன புக்கு நீங்க உங்க டேபிள்ல வைங்க, டெய்லி பாருங்க, டெய்லி 4 பேஜ் படிங்க. ஆர்டிகல் 19 முக்கியமா டெய்லி ஒரு வாட்டியாவது படிச்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். We do not know whether you rejected our protest on the instruction of Chief Minister M.K. Stalin. யார் சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. ஸ்டாலின் சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்களா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்களா, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா யார இது பெனிஃபிட் பண்ண போகுது? நீங்க இந்த ரிஜெக்ட் பண்ணிருக்கிறீங்க இல்லையா இந்த போராட்டத்தை, இதனால யாருக்கு லாபம்? அதானி, அதானியுடைய ஊழலுக்கு லாபம் இல்லையா? அவர் செய்த ஊழல் அவருக்கு தான் கடைசியில பெனிஃபிட் போக போகுது. பாதிக்கப்பட போறது யாரு? மக்கள். இந்த ஊழலால் பாதிக்கப்பட்டது மக்கள். சோ உங்களோட ஆக்ஷன் மிஸ்டர் அருண், நீங்க எடுத்த அந்த முடிவு, இந்த போராட்டம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு அதானிக்கு ஆதரவாகவும் அதானி ஊழலுக்கு ஆதரவாகவும் மக்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்க்கணும்னு நினைக்கிறோம். அவங்க கரண்ட் பில்ல இருந்து பல பிரச்சனைகள் இருக்காங்க, மக்களுக்கு எதிராகவும் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி நீங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம்ஸ், இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற ஒரு முறை, அதை நீங்க வந்து கிரஷ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல. வாட் எல்ஸ் யூ வாண்ட் அஸ் டு டு?
நீங்க ஒரு ஜனநாயக வழியில ஜனநாயகம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒன்று சொல்ல முடியும், நாங்கள் அகிம்சை வழியில் தான் போராடுவோம். நாங்கள் சட்டப்படிதான் போராடுவோம். சட்டத்தின் அந்த 4 வால்ஸ்குள்ள, அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய 4 வால்ஸ்குள்ளதான் நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருவோம். ஏன்னா எங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, அதாவது ஒரு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதற்காகத்தான் நாங்கள் இங்க இருக்கிறோம் மரப்போர் இயக்கமாக. ஸோ அதனால நீங்கள் எங்க வேணாலும் எங்களை புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா நாங்க அகிம்சை வழியில சட்ட ரீதியாக தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்க மேற்கொள்வோம் அப்படிங்கிறதையும் நாம தெரிவிச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா, அடக்குமுறை பண்ணிடலாம், ஊழலுக்கு எதிராக நாங்க போராட மாட்டோம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த போராட்ட இந்த ஒரு மாத காலத்துல நாங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு கொண்டு போயிருக்கிறோம். நிறைய பேருக்கு இபி பில் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அதானி ஊழல் எப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இதை அக்செப்ட் பண்றீங்களா, ரிஜெக்ட் பண்றீங்களா, இந்த போராட்டத்தை அனுமதிக்க போகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது ஏதோ நாங்க ட்ரையல்ல இல்ல, நீங்கள் ட்ரையல்ல இருக்கிறீங்க. அருண் ஐபிஎஸ் ட்ரையலில் இருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த ட்ரையல்ல இருந்திருக்கிறாரு. என்ன ட்ரையல்? இவ்வளவு நாட்களாக அதானி ஊழலுக்கும் திமுக அரசுக்கும் என்ன லிங்க் அப்படின்ற கேள்விகளாக கேட்கப்பட்டது. அனுமதி கொடுத்திருந்தீங்கன்னா அது கேள்வியாக இருந்திருக்கும். ஆனால் அனுமதி மறுத்ததன் மூலமாக திமுக அரசுக்கும் அதானிக்கும் ஒரு மிகப்பெரிய சமரசம் இருக்கிறது, ஒரு லிங்க் இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. திஸ் இஸ் நோ மோர் சீக்ரெட். சோ இந்த போராட்டத்தை மறுத்ததன் மூலமாக அருண் ஹஸ் பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் மக்கள் முன். இன்னைக்கு நாங்க மட்டும் பேசல, அறப்போர் இயக்கம் சொல்லிட்டு இருந்தோம், என்ன லிங்க் கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பல பேர் திமுகக்கு இதோடைய பொலிட்டிக்கல் காஸ்ட் தெரியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, திமுக அதானியுடைய ஊழலுக்கு ஆதரவாக நின்று அதானிக்காக மக்கள் போராட்டத்தை ஒடுக்குகிறார். அதானி ஊழல் மீது நடவடிக்கை கேட்ட போராட்டத்தை நடக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதானியும் திமுகவும் வெவ்வேறு அல்ல, அவர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளீர்கள் மிஸ்டர் அருண். நீங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீங்க. சோ உங்க அரசு வாஸ் ஆன் ட்ரையல், உங்க கவர்மெண்ட் வாஸ் ஆன் ட்ரையல், அண்ட் டுடே யூ ஹவ் பாஸ்ட் a wonderful judgment. சோ கடைசியாக நம்ம ஒரு விஷயத்தை அவருக்கு இந்த கடிதத்துல சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஐபிஎஸ் படிச்சு சர்வீஸ்குள்ள வரும் பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க சமூகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். நாம நம்மளுடைய அந்த ஐபிஎஸ் பதவி மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களை சேஃப்கார்ட் பண்ணணும். இது போன்ற பல்வேறு குறிக்கோளோட தான் நீங்க ஐபிஎஸ் உள்ள வந்திருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்னவாக இருக்குன்னு நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையானது அதானி ஊழலுக்கு ஆதரவாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிராகவும் இருக்கே. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், உங்களிடம் யார் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் எடுக்கணும். நான் இதற்காகவா வந்தேன் இந்த வேலைக்கு? இல்லையே, நான் மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்தேன். ஊழலுக்கு ஆதரவாக இருப்பதற்காகவா நான் வந்தேன்? இல்லையே, மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்தேன். மக்களுக்கு எது நல்லது? அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? நான் சட்டப்படி தானே நடக்கணும், சட்டத்தை மீறி நான் நடக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் உங்களிடமே கேட்கணும். நீங்க சர்வீஸை என்டர் பண்ண நாள் ஒரு பக்கம், நீங்க ஒரு நாள் ரிட்டையர் ஆக போறீங்க.
ரிட்டையர் ஆகிற நாள் அன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. when you look back, people உங்களை எப்படி பார்க்கணும் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு? இங்க ஒரு ஆபீசர் இருந்தாருப்பா, மக்களுக்காக நின்னாரு, சட்டப்படி நடப்பாரு அப்படின்னு உங்களை பத்தி சொல்லணுமா? மக்களுக்காக சேவை செய்தவர் அப்படின்னு நீங்க அறியப்படணுமா? அல்லது ஊழல்வாதிக்காக நின்னவர், அரசியல்வாதி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாரு, மக்களுடைய போராட்டங்களை கண்ணாமண்ணான்னு ஒடுக்கினார், இப்படி நீங்க அறியப்படணுமா? மக்களுக்கு எதிராக நின்றவர், இப்படி நீங்கள் அறியப்பட வேண்டுமா? சொல்லுங்க. சோ ரிட்டையர்மெண்ட் போது இன்னும் உங்களுக்கு ஒரு சில வருடங்கள் இருக்கலாம். நீங்க உங்களுடைய பாதையை மாற்ற வேண்டியது அவசியம். மக்களுக்காக வேலை செய்ய வேண்டியது அவசியம். அரசியல் சாசனப்படி வேலை செய்ய வேண்டியது அவசியம். ஹிஸ்டரி வில் ரிமெம்பர் யூ வெரி வெரி பேட்லி இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் கோர்ஸ். நீங்கள் உங்கள் பாதையை மாற்றாவிட்டால் வரலாறு உங்களை மன்னிக்காது. இதனுடன் அறப்போர் இயக்கம் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் அமைச்சிருக்கிறோம். விஷ் யூ அ வெரி ஹாப்பி பொங்கல் மிஸ்டர் அருண். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.